ஏன் இந்த குப்பைகளை இன்னும் சுத்தம் செய்யல, எப்படி இருக்கு பாருங்கன்னு அதிரடியாக கேள்வி எழுப்பிய அமைச்சர். சின்ன ஒரு குப்பையை கூட உங்களால கிளீன் பண்ண முடியல. மெயின்டெனன்ஸ் அப்படின்னாலே மக்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கறது பேர் தான் மெயின்டெனன்ஸ். ஒரு மாதத்துக்கு 250 வேலைப்பாட்டை கருது பஞ்சாயத்து நிர்வாகம் தான் குப்பை மெயின்டெனன்ஸே பண்ணது. ஆனா 250 எதுக்கு வாங்குறான்னு கேள்வி. வாயினாலே ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. 4 வருஷம் கழிச்சு வர சில விஷயங்களுக்கு அவர் இப்பவுமே வசூல் பண்றதா சொல்லியிருக்காரு. இதை நான் முக்கியமான எத்தனை முறை வசூல் பண்ணிருக்காங்க? ஆரம்பத்திலிருந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. மந்த்லி 250 வசூல் பண்றாங்க. ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சமூக நலன் மற்றும் மகளிர் நல வாரியத்துறை அமைச்சரான ஜெகதீஸ்வரி அவர்கள் தொகுப்பு வீடுகளுக்கு போய் திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்க எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்ல, நெட்வொர்க் கூட கிடைக்கல, இங்க இருக்க குப்பைகளை கூட அல்லாம இருக்காங்கன்னு அடுத்தடுத்து பல்வேறு புகார்களை முன் வச்சிருக்காங்க. இந்த அதிர்ச்சி தகவலால ஜெகதீஸ்வரி அவர்கள் அதிகாரிகள் கிட்ட கேள்வி எழுப்பி இருக்காங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் மாதம் 250 ரூபாய் வாங்குறீங்க, ஆனா இந்த குப்பைகளை ஏன் இன்னும் அல்லாம இருக்காங்க அப்படின்னு கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அடிப்படை வசதிகளும் தங்கு தடையின்றி கிடைக்க வழிவகுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.